அம்மா உங்கள் காலில் விழுத்து கெஞ்சிடம்மா, தயவு செஞ்சு என்னை என் வீட்டுக்கு அனுப்புங்கம்மா. ஏம்மா, என் பிள்ளை வேலை என் புருஷனை ஒரு நாள் என்னைய பார்க்கலனாலும் துடிச்சு போயிடுவாங்கம்மா. நான் எந்த தப்பும் பண்ணலம்மா, தயவு செஞ்சு நம்புங்க. அப்படியே நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் எனக்கு தண்டனை எதுவும் கொடுக்கணும்னு நான் நினச்சாலும் என் புருஷங்கிட்டையும் என் பிள்ளைகிட்டையும் கடைசியாக ஒரு முறை நான் பேசிக்கிறேன். எனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு என் புருஷன் இப்போ என்னை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாருமா. அப்போ வரதட்சணை கடமை பண்ணேன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்கல்ல? ஏம்மா, நான் குடும்பம் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டா நீங்கள் என் பிள்ளைகிட்டையும் என் புருஷங்கிட்டையும் என்னை பேச விடுவீங்களா? அப்படி நீங்கள் என்னை பேச விடுவீங்கண்ணா, டைனாவை நான் தான் குடும்பம் பண்ணேன், டைனா நகை நான் தான் திருடினேன், டைனாவை கொலை பண்ணணுன்னு தான் நான் அவளை அடித்தேன். எங்கே வேணாலும் வந்து நான் சொல்கிறேன், எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. என் பிள்ளைகிட்டையும் என் புருஷங்கிட்டையும் நான் கடைசியாக ஒரு முறை பேசணும், அவங்கள ஒரே ஒரு முறை நான் பார்க்கணும். என் பிள்ளை என் புருஷனையும் என்னால் ஒரு நாளும் பிரிஞ்சு இருக்க முடியாதுமா. தான் குடும்பத்துக்காக செய்யாத தப்புக்கு எதுக்கு தண்டனை ஏற்றுக்கணும்? நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க? தப்பு பண்ணன்னு ஒத்துக்குவியான்னு கேட்குறீங்க, செய்யாத தப்புக்கு ஏன் தண்டனை ஏற்றுக்கிறேன்னு கேட்குறீங்க. எதுக்காக நீங்கள் கூப்பிட்டுட்டு வந்தீங்க? நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் உண்மையான போலீஸ்லாம் இல்லை, போலீஸ் ஆக போகிற போலீஸ் ட்ரைனிங்க்கு படிச்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணு. என்னது, போலீஸ் இல்லையா? பரவ எதுக்குமா நீங்கள் கூப்பிட்டுட்டு வந்த? எதுக்கு நீங்கள் கூப்பிட்டுட்டு வந்த? என் வீட்டு வாசலுக்கு வந்து போலீஸ்னு போய் சொல்லி என் புருஷனை ஏமாற்றி என்னை இங்கே கூப்பிட்டுட்டு வந்து நீ என்னன்னா போலீஸ் இல்லைங்கிற? எதுக்காக நீங்கள் கூப்பிட்டுட்டு வந்த? ஒரு நிமிஷம் கோவப்படாதீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் குழந்தைனார் இருக்கான்ல, அவன் தான். என்னது, ஏன் குழந்தைனாரா? அவர் எப்படி உங்களுக்கு தெரியும்? அவருக்கு உங்களுக்கும் அவர் தான் என் மேலே பொய் கேஸ் போட சொன்னாரா? அவர் தான் எல்லாத்துக்கும் காரணமா? ஏங்க, அவர் உங்கள் மேலே பொய் கேஸ் எல்லாம் போட சொல்லலை, ஒரு பெரிய கண்டத்துலேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு பண்ண ஏற்பாடு தாங்க இதெல்லாம். என்ன கண்டமா? என்ன கண்டம்? எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாம் உங்கள் குழந்தைனார் வாயாலே கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஏய், இன்னும் என்னங்க பண்ற? உள்ள வந்து உங்க மைனிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லு. என்ன தம்பி இதெல்லாம்? என்ன நடக்குதுங்க? இவங்க எதை சொல்றாங்க, நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. மைனி, 2 நாளைக்கு முன்னாடி நீங்க டயனாவை அடிச்சீங்க இல்லையா? ஆமா ஆமா. அவளை நீங்க அடிச்சதுக்கு பழி வாங்கணுன்றதுக்காக அவ உங்களை கொலை பண்ற அளவுக்கு போயிட்டா மைனி. என்னது, என்னைய கொலை பண்ற அளவுக்கு வந்துட்டாளா? ஆமா மைனி, அவ யாருக்கோ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தவங்களை கொல்லணும்னு சொல்லி பேசிட்டு இருந்தத நான் கேட்டுட்டேன் மைனி. இனியும் அவளை சும்மா விடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் நாடகம் போட்டேன். அதை நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சு முடிச்சிருக்க வேண்டியதானப்பா, அங்கேயே அவளை கேட்க வேண்டியதானே. எதுக்கு இந்த மாதிரி எல்லாம்? மைனி, அவளை இனிமேலும் நம்ம வீட்டுல வச்சிருந்தா அவ எந்த எல்லைக்கும் போக தயங்க மாட்டான்னு என் மனசு சொல்லுது. அவளை இனிமே நம்ம வீட்டுல வைக்கவே கூடாது. அவ இது வரைக்கும் செஞ்ச எல்லா ஃப்ராடுத்தனத்துக்கும் உண்டான ஆதாரத்தை நான் ரெடி பண்ணிட்டேன் மைனி. போலீஸ் ஸ்டேஷன்லயும் போய் கம்ப்ளைண்டும் பண்ணிட்டேன். நீங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். தம்பி, அவசரப்பட்டு ஏன்பா அப்படியெல்லாம் முடிவு பண்ண? மைனி, அவளுக்கு இறக்கப்பட்டு தான் இன்னைக்கு அவ இந்த அளவுக்கு ஆடுறா. இனிமேலாம் அவளை சும்மா விடக்கூடாது. வாங்க மைனி, வீட்டுக்கு போலாம். அண்ணா உங்களை காணாம ரொம்ப துடிச்சு போயிருக்காரு, பாவம் அவரு. மாமா, எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த என் வீட்டுக்காரரும் வசதி வீட்டுக்காரரும் அக்காவை தேடி போயிருக்காங்க மாமா. கட்டாயம் அக்கா கிடைச்சிரும் மாமா. நம்ம அனுப்பின ஆளு நிஜமாவே அவளை தூக்கிட்டானா? இவளுங்க காணும்னு தேடுறதும் நம்ம ஆளை விட்டு கொலை பண்ண சொன்னதும் எல்லாம் ஒன்றா இருக்கே. எனக்கு சந்தேகமாக இருக்கு. அப்போ சனியும் தொலைஞ்சுது. அப்பா, எப்படியோ அவள் கதையை முடிச்சு கட்டியாச்சு. இனிமே இந்த வீடு எல்லாம் நமக்கு தான். ஏங்க, என்ன நீங்க அந்த வாசல் வழியா வரீங்க? நம்ம வாசல் எங்கெல்லாம் இருக்கு, இங்க வாங்க. வார செல்லுக்குட்டி, வார. எங்க போனீங்க? ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு வரேன். ஏங்க, நம்ம படம் பார்க்க போலாமா? படம் தானே, பார்க்க போலாம் செல்லம். அதே சின்ன பொண்ணு, அவனுக்கு கொஞ்சமானது கவலை இருக்கா? இவங்க 2 பேரும் தான் அக்காவை ஏதோ பண்ணிட்டாங்க. செல்லம், நம்ம படம் பார்க்க போறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான இடத்துக்கு போகணும். என்ன இடங்க? சர்ப்ரைஸா தான் உன்னை அங்க அனுப்பி விடுவேன். மேடம், உள்ள வாங்க. இந்த லேடி தானா? ஆமா மேடம், இவதான் டைனா. உன்னை கூப்பிட்டு தான் வந்திருக்காங்க. நீயா? எதுக்கு? என் மைனி ஆள் வச்சு கொலை பண்ணல, அதுக்கு. என்னது, நான் கொலை பண்ணனா? நீ இல்லாத நிறைய கொலை பண்ணுச்சு. இங்க பா டைனா, நீ அந்த கொலைக்காரங்கிட்ட பேசின எல்லா ரெக்கார்டும் என் போன்ல இருக்கு. எல்லாத்தையும் போலீஸ் கிட்டையும் கொடுத்துட்டேன். அடி பாவி, இந்த அளவுக்கு மோசமானவளா நீ? என்னது, அக்காவை இவதான் கொலை பண்ணாளா? ஐயோ ராசாத்தி. போலீஸ் கூட நீயே போயிட்டா உனக்கு மரியாதை. அப்படி இல்லனா உன்னை தரன்னு புடிச்சு இழுத்துட்டு போவாங்க. சார், அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. ஏய் வாடி. ஏங்க, என்ன இதெல்லாம்? என்னடி ஏங்க என்னங்கன்னுகிட்ட? உன்னை பத்தின சுயரூபமெல்லாம் எனக்கு இப்பதாண்டி தெரிஞ்சது. யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிதான் நானும் உன் கூட நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ எல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாதுடி. நீ எல்லாம் எந்த ஜென்மத்திலயும் திருந்த மாட்டேன். உன்னை எல்லாம் ஏடி, என் அண்ணனையும் மைனி இந்த வீட்டை விட்டு அனுப்ப சொன்னியே, அவங்க 2 பேரும் இல்லனா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்னு தெரியுமா? இருக்கிற எல்லாத்தையும் வித்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட என் அண்ணனை மைனி கஷ்டப்படுறாங்கடி. இப்படிப்பட்டவங்கள கொஞ்ச நாளா நீ எவ்வளவு கொடுமைப்படுத்தின. உன்ன மாதிரி ராட்சசியும் அரக்கியும் ஆண்டவன் இந்த பூமியில படைக்காமலே இருந்திருக்கலாம்டி. நீ எல்லாம் இந்த பூமியில வாழ தகுதியே இல்லாதவ. மேடம், இவ்வளவு பிடிச்சிட்டு போங்க மேடம். ஏங்க, மன்னிச்சிருங்க, நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேங்க, மன்னிச்சிருங்க. ஏங்க மாமா, நீங்கள் அதை சொல்லுங்க மாமா. மன்னிப்பு
அதெல்லாம் மனுஷங்களுக்கு மட்டும்தான். உன்ன மாதிரியான மிருகத்துக்கெல்லாம் கிடையாது. உனக்கு உயிர் பிச்சை கொடுத்த என் பொண்டாட்டி உயிரையே எடுத்துட்டியே. 2 நாளா அவளை கொண்டுட்டனுதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தியா? ஏய் மரியாதை இப்ப வர போறியா இல்லையா? தம்பி அக்கா எங்க தம்பி? நிஜமா அக்காவுக்கு என்னாச்சு? நீ மைனிக்கு ஒன்றும் ஆகல. மைனி நல்லா தான் இருக்காவ. ஏய் மைனி உன் பொண்டாட்டி கொண்டுட்டான்னு சொன்னியடா. இப்போ மைனிக்கு ஒன்றும் ஆகலைங்கிற. ஆனா அவ கொலை பண்றதுக்கு ஆள் வச்சது எல்லாத்தையும் பண்ணது எல்லாம் உண்மைதான். அப்படியெல்லாம் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் நேற்று 2 பேர் போலீஸ்னு வந்து மைனியை கூப்பிட்டு போனாங்கல்ல. அவங்க 2 பேரும் என் ஃப்ரெண்டு தான். மைனி மாமா ஏக்கா வந்துட்டியா? அசத்தி உனக்கு என்னவோ ஆச்சா ஏதாச்சுன்னு துடிச்சு போயிட்டோமா? உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நல்லா இருக்கல்ல? நல்லா இருக்கேன் சின்ன பொண்ணு. எனக்கு ஒன்றும் இல்லை மாமா. எல்லாத்துக்கும் காரணம் தம்பி தான். தம்பி மட்டும் இல்லைனா இப்போ நான் நிஜமாவே உசுரோட இருந்திருக்க மாட்டேன். ஏய் சின்னவன, அவனையும் பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காம என் பொண்டாட்டிக்கு நீ உதவி பண்ணிருக்கடா. ரொம்ப நன்றிடா. நன்றி உனக்கு நான் சொல்லணும்ண்ணா. இப்படி ஒரு கேவலமானவளை நான் லவ் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சு அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு 6 வருஷமா அவகிட்ட இந்த குடும்பம் படாத பாடுபட்டு கடைசியில இப்ப நானும் கொஞ்ச நாளா உங்களை ரொம்ப வார்த்தையாலையும் கஷ்டப்படுத்தி என்னென்னவோ நடந்துருச்சுன்னு இந்த குடும்பத்துக்காக நீ ஓடா உழைச்சி மாடா தேஞ்சது போதுண்ணே. இனிமே நீ மைனி கூடயும் பிள்ளைங்க கூடயும் சந்தோஷமா இருக்கணும்ண்ணே. ஏன்னா இந்த வீட்டுல இருக்கிற வரையும் அப்படி ஒரு சந்தோஷம் நம்ம யாருக்குமே கிடைக்காதுண்ணே. தம்பி அதுக்காக இப்ப அவளை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டீங்களே. மைனி இனி அவளை பத்தி இந்த வீட்டுல யாருமே பேசக்கூடாது மைனி. நான் எல்லாத்த பத்தியும் யோசிச்சு முடிவு பண்ணி தான் அவளை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தேன். இனிமேலும் நான் அவ கூட நல்லா வாழ்வணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது மைனி. அவ வாழறதுக்கே தகுதி இல்லாதவன் மைனி. அவ இருக்க வேண்டிய இடம் ஜெயில் தான். அவளை எல்லாரும் மடியும் சாதாரணமா ஊருக்குள்ள நடமாட விட்டோம். எல்லாரோட நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு எல்லாரும் சந்தோஷம் இல்லாததான் அலையணும் மைனி. நான் வெளிநாடு போறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். வெளிநாடு போய் நம்ம வீட்டோட எல்லா கடனையும் அடைக்கிறேன். நீங்களும் அண்ணனும் சந்தோஷமா இருங்க. எங்க கடனை அடைச்சி உன் வாழ்க்கையை வீணாக்கிக்க போறியாப்பா? அப்படியெல்லாம் எங்களுக்கு எதுவும் நீ செய்ய வேண்டாம். நீ நல்லபடியா இருந்தா போதும் எங்களுக்கு. மைனி என் வாழ்க்கைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு முடிவு பண்ண நீங்க இருக்கீங்க. என் வாழ்க்கையில இதுவரையும் எல்லா முடிவும் என் அண்ணன் தான் எடுத்தாரு. நானா ஒரு முடிவு எடுத்தேனா அது டயானாவை காதலிச்சது மட்டும்தான். ஆனா அந்த ஒரு முடிவு என் வாழ்க்கையே எப்படி பாதிச்சிருச்சுன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனி எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நீங்களா எனக்கு செஞ்சா போதும். அது எதுவா இருந்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன் மைனி. இனிமே நீங்க 2 பேரும் எதுக்கும் கவலைப்படக்கூடாது. சந்தோஷமா இருக்கணும். வசந்தி மைனி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மைனி. என்ன தம்பி என்ன விஷயம்? மைனி உனக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியுமா என்னன்னு தெரியல. சுப்பு கல்யாண விஷயம் பத்தியா? ஏன்பா? மைனி நம்ம சுப்புவும் மீனாட்சியும் லவ் பண்றாங்கன்னு உனக்கு தெரியுமா மைனி? தெரியும் அவங்க தம்பி 2 பேரும் தெரியும். சும்மா லவ் பண்றாங்கன்னு மட்டும்தானே உனக்கு தெரியும். ஆனா மீனாட்சி இப்போ 3 மாசம் முழுகாம இருக்கா. ஏ ஆத்தே, நம்ம ஊர்ல இல்லாத கொஞ்ச நாள்ல என்னென்னவோ நடந்துருச்சு. தம்பி சொல்ற? ஆமா மைனி நீங்க தான் 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். பாவம் 2 பேரும் கல்யாணத்துக்கு உங்க வீட்லயும் ஒத்துக்கல, அங்க மீனாட்சி வீட்லயும் ஒத்துக்கலன்னு ஒரு நாள் 2 பேரும் சாகுற அளவுக்கு போயிட்டாங்க. அப்படி உண்மையா இருக்கிற காதலர்களை சேர்த்து வச்சா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். கடைசியில ஏதோ என் கண்ணில் பட்டு 2 பேரையும் காப்பாத்தி 2 பேருக்கும் ஆறுதல் சொல்லி வச்சிருக்கேன். அவங்க கல்யாணத்தை நானே நடத்தி முடிக்கிறேன்னு அவங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். தம்பி எங்களுக்கு தெரியாம நீ என்னென்னமோ பண்ணிருக்கியாப்பா? கொஞ்ச நாளா எங்களை விட நீதான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப போல இருக்கு. ஆமா மைனி நம்ம சுத்தி உள்ள எல்லாரும் நல்லா இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். காசு பணம் சேர்த்து வைக்கிறத விட சுத்தி உள்ள சொந்த பந்தத்தை சந்தோஷமா பாத்துக்கிறதே பெரிய வரம் இல்லையா? அதை விட வேற என்ன மைனி வேணும்? மைனி மீனாட்சி கல்யாணத்துக்கு என்னென்ன சீர்மறை என்னென்ன செய்யணுமோ நானும் என் அண்ணனும் எல்லாத்தையும் செய்யறோம் மைனி. இந்தா நான் வெளிநாட்டுக்கு போனதும் சுப்புவையும் வெளிநாட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டாலும் கூப்பிட்டுக்கிறேன். இல்ல ஊருக்குள்ளேயே என் ஃப்ரெண்டோட சொல்லி நல்ல வேலை வாங்கி கொடுத்தாலும் கொடுக்க. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க மைனி. சின்ன பண்ணாக்கா சொல்லு சொல்லு தம்பியே. உங்களுக்குலாம் சின்ன பண்ணாக்காவை எப்படி தெரியுமோ தெரியல. ஆனா எனக்கு சின்ன பண்ணாக்காவை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு கல்யாணம் ஆகி குழந்தையோட இருக்கிற ஒரு பொண்ணை அவளோட பாதுகாப்புக்காக அவங்க வீட்டுல அவங்க இல்லாத நேரத்துல நம்பி தங்க வச்சிருக்காங்க. நீங்க அந்த பொண்ணை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. சின்ன பொண்ணாக்காவும் அவங்க வீட்டுக்காரரும் அந்த பொண்ணுக்கு கடவுள் மாதிரி. அவங்களோட புருஷனை மட்டும் நீங்க எப்படியாவது திருத்திட்டீங்கன்னா அந்த பொண்ணும் அவங்க புருஷன் கூட சந்தோஷமா வாழ்வாங்க. மைனி அந்த ரமாமணி வாழ்க்கைக்காக ஒரு முறை அவங்க புருஷன்கிட்ட நீங்க பேசுங்க மைனி. 2 பேரையும் சேர்ந்து வாழ வைங்க மைனி. தம்பி அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எல்லார பத்தியும் யோசிக்கிற நீ உன் வாழ்க்கைய பத்தி யோசிக்காம அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டியா? என்னையா இதெல்லாம்? ஏன் மைனி எல்லா வாழ்க்கையை பத்தியும் யோசிச்சேன்னா என் வாழ்க்கையை பத்தி யோசிக்காம எப்படி இருப்பேன்? எதை பத்தியும் நீங்க கவலைப்படாதீங்க. மறுபடி டயனா கிட்ட டைவர்ஸ் வாங்கிட்டு எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கைய நீங்களும் அண்ணனும் எனக்கு அமைச்சு கொடுங்க. அதை நான் ஏத்துக்கிறேன். என்ன எந்த கஷ்டமும் உனக்கு வர விட மாட்டேன். அப்பா இல்லாத நேரத்துல எப்படி ஒரு துரும்பு என் மேல பட்டா கூட நீ துடிச்சு போயிடுவியோ அந்த மாதிரி நான் உன்னைய பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நீயும் அப்பா இல்லாம தான் வளர்ந்த, நானும் அப்பா இல்லாம தான் வளர்ந்தேன். ஆனா இதுவரையும் ஒரு நாளும் அப்பா இல்லைன்ற கவலை எனக்கு ஒரு நிமிஷம் கூட உண்டானது கிடையாதுண்ணே. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ என்னை அப்பாவுக்கு அப்பாவா அண்ணனுக்கு அண்ணனா இருந்து வளர்த்ததுதான். ஆனா நான் அதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட நன்றி கடன் படாம
அவசரப்பட்டு காலேஜ் முடிச்ச கையோட கல்யாணத்தை பண்ணி என் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அண்ணே, எல்லாரும் குடும்பமா ஒண்ணா இருக்கணும்ன்ற ஆசை உனக்கு எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியும்ண்ணே. கொஞ்ச நாளைக்கு வெளிநாட்டுக்கு போய் இந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு என் மனசுக்கும் கொஞ்சம் ஆறுதலை தேடிக்கிட்டு சீக்கிரம் நான் நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்துருவேண்ணே. அண்ணே, இனி உன்னையையும் நம்ம குடும்பத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாதண்ணே. டேய், உன்னையும் காட்டி எனக்கு என்னடா கவலை வரப்போகுது? இந்த அண்ணனை பிரிஞ்சு வெளிநாடு போறேன்னு சொல்றியே, அதுதான் என்னால ஏத்துக்க முடியல. கொஞ்ச நாள் தானே, வெளிநாடு போனா என்ன உன்கிட்ட பேசாமலாம் இருக்க போறேன். தினமும் வீடியோ கால் பேசலாம். ஓகேல, உனக்கு புதுசா ஒரு செல்லு வாங்கி கொடுத்துட்டு போறேன். அதுல ஃபோன் பேசலாம். அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ. நாளைக்கு எனக்கு ஃப்ளைட்டு. என்னடா திடீர்னு நாளைக்கு ஃப்ளைட்டுன்னு சொல்ற? தம்பி, என்ன தம்பி நீங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியாம எப்ப ரெடி பண்ணீங்க? தனியால இதெல்லாம் எப்படி செஞ்சீங்க? அப்பப்ப ரெடி பண்ணதுதான் மைனி. இப்ப எதுக்கு எல்லாம் சோகமா இருக்கீங்க? அதான் டயனா போயிட்டால, இனிமே எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்ம டக்ளஸ் மாமனுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கணும். நான் ஃப்ளைட் ஏறதுக்கு இன்னும் முழுசா ஒரு நாள் இருக்குல்ல, அந்த ஒரு நாளுக்குள்ள மாமனை நான் ஒரு வழி ஆக்கிட்டு போறேன். இப்ப எதுக்கு ரெண்டு பேரும் மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்கீங்க? நல்லா சிரிச்சுக்கிட்டு இருங்க. நான் எப்படி சந்தோஷமா தானே இருக்கேன். டயனா போலீஸ் பிடிச்சிட்டு போனது எனக்கு என்னமோ தீபாவளி மாதிரி இருக்கு. வெடி வெடிச்சு கொண்டாடணும் போல தோணுது. ஐயா, நீ கட்டின பொண்டாட்டிய போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்கு, நீ என்னவோ தீபாவளி கொண்டாட போறேன்னு சொல்ற? அவ ஒரு நாளாச்சும் எனக்கு பொண்டாட்டியே நடந்துகிட்டா தானே அதை பத்தி நான் கவலைப்படுவேன். தம்பி, உன் முகத்துல உண்மையான சந்தோஷத்தை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தாப்பா பாக்குறேன். ரொம்ப வருஷனா? எனக்கு ஒன்றும் புரியலையே. எப்ப சொல்றீங்க? கடைசியா டயனா கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி சிரிச்சு பார்த்திருப்பியலா? அதுக்கு பிறகு நானே இப்பதான் சிரிக்கிறேன். எனக்கே நல்லா தெரியுது. அப்ப டைனாவை கல்யாணம் பண்ணி இவ்வளவு நாளா படாத சிரமப்பட்டிருப்பீங்க. கொஞ்சம் நெஞ்சமா நிறைய. அப்ப நீங்களும் பிளான் பண்ணி தான் அவளை போலீஸ்ல மாட்டி விட்டுருக்கே போல இருக்கு. ஆமா, கொஞ்சம் நெஞ்ச நாள் இல்ல, பல வருஷம் பிளானு. ஏக்கா, உன்னைய காணும்னு உன் புருஷன் எப்படி துடிச்சு போயிட்டாரு தெரியுமா? இனிமே எல்லாரும் நம்ம சந்தோஷமா அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்க்கா. இனிமே யார் வாழ்க்கையிலும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஏண்டி, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எங்க இருக்கு? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம கண்டுக்காம சந்தோஷமா இருந்தாலே போதும். வந்த பிரச்சனை தானா நம்மளை விட்டு தூரம் ஓடிடும். அப்புறம் என்ன, எல்லாருக்கும் நன்றி சொல்லி வழி அனுப்பி வைக்க வேண்டியதா. சிட்டுக்குருவி உறவு நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். ஏதோ இந்த கதையை தட்டு மாதிரி 100 எபிசோடு எடுத்துட்டு வந்துட்டேன். இனிமேலும் இந்த கதை தொடராது. நிறைய பேருக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு, ஆனா ஒரு கொஞ்சம் பேர் பிடிக்கலன்னு சொன்னீங்க. பிடிச்சவங்களும் பிடிக்காதவங்களும் இது நாள் வரையும் கதையை பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. நாளை முதல் புத்தம் புதிய ஒரு தொடர் கதை உங்களுக்காக தொடர்ந்து வரும். அந்த கதையை பார்த்துட்டு உங்க ஆதரவை கொடுங்க. இதுவரையும் இந்த கதைக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி. ஆமா, சுப்புக்கும் மீனாட்சிக்கும் ஆடி முடிஞ்சதும் கல்யாணம். கதையை பாதையிலேயே விடுறோம்னு யாரும் சொல்லாதீங்க. சரியான நேரம் கிடைக்காததால கதை சரியா போட முடியல. நாளை முதல் உங்களுடைய அபிமான நண்பர்கள் கூட ஒரு புத்தம்புது தொடர் கதை தொடர்ந்து வரும். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அக்கா, சின்ன பொண்ணு வசந்தி, தம்பி, அப்புறம் உங்க மாமா. நன்றி, வணக்கம்.